இறைவன் சஹாபாக்களை பற்றி சொல்லுகின்ற போது அவர்களுடைய வாழ்வு ஒட்டுமொத்தமாக முழுமையாக ஈமானை கொண்டதாக இருந்தது என்று அல்லாஹ் சான்று பகருகிறான். அவர்களுடைய வாழ்க்கை முழுமையாக ஈமானை மையமாக கொண்டது என்ற ஒரு செய்தியினை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகிறான். இறைவன் ஒரு வசனத்திலே சொல்லுகின்ற போது வல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ், ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிந்தார்களே அவர்களும், வல்லதீன ஆவவ் வனஸரு, அவர்களுக்கு தங்க இடமளித்து உதவியும் செய்தார்களே அவர்களும், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, உண்மையாக அவர்கள்தான் முஃமின்கள், உண்மையாக அவர்கள்தான் முஃமின்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு லஹும் மக்ஃபிரத்து வ ரிஸ்குன் கரீம், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற மன்னிப்பும் இருக்கிறது, சங்கையான ரிஸ்கும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, நாங்கள் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய ஈமானுடைய அந்த தன்மை, உண்மை தன்மை எந்த அளவு என்பதை அல்லாஹ் மாத்திரம்தான் அறிவான், எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் சஹாபாக்களுடைய ஈமானை அல்லாஹ் சான்று பகருகிறான். உண்மையாக அவர்கள்தான் முஃமின்கள், அவர்கள்தான் ஈமான்தாரிகள் என்று அல்லாஹ் சான்று பகருகிறான். அன்பிற்குரியவர்களே, படைத்த ரப்பு அவர்கள்தான் உண்மையாக முஃமின்கள் என்று சொல்லுகிறான் என்றால் அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான், அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான். அல்லாஹ்வே அவர்கள்தான் உண்மையான ஈமான்தாரிகள் என்று சொல்லுகிறான் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஈமான் எந்த அளவு பிரதிபலித்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும். அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் ஈமான் பிரதிபலிப்பதை அவர்களுடைய வரலாறுகளில் நாங்கள் பார்க்க முடியும். எந்த ஒரு கட்டமாக இருந்தாலும், அது யுத்த களமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற நம்பிக்கை குறைந்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள்.